என்னோட பேர் ரவி. நான் ஆர்பிடெக் தமிழ் அப்படின்ற ஒரு யூடியூப் சேனல் ரன் பண்ணிகிட்ருக்கேன். டெக் ரிலேட்டட் வீடியோஸ் போட்டுக்கிட்டு இருக்கேன். அதில் 1.5 லட்சத்துக்கும் அதிகமான சப்ஸ்கிரைபர் இருக்காங்க. அதே மாதிரி இன்ஸ்டாகிராமில் பார்த்தீங்கன்னா 4.5 லட்சத்துக்கு அதிகமான ஃபாலோவர்ஸ் இருக்காங்க. இந்த வீடியோ, அதாவது இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிற இந்த வீடியோ என்னுடைய 1000th வீடியோ. ஸோ இந்த 1000 வீடியோ மார்க் அப்படின்றது ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு விஷயமாக நான் பார்க்குறேன். இந்த 1000 வீடியோ நான் வர்றதுக்கு எத்தனை நாள் தூங்காமல் இருந்திருக்கிறேன், எத்தனை நாள் எவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணி எவ்வளோ ஒர்க் பண்ணியிருக்கேன் அப்படின்லாம் பேச போகிறது கிடையாது. ஏன்னா நான் அந்த அளவுக்கு கஷ்டப்பட்டு ஒன்று இந்த 1000 வீடியோஸை மேக் பண்ணல, ரொம்பவே கேஷுவலாக தான் மேக் பண்ணேன். இந்த 1000th வீடியோவை நான் எதனால் வித்தியாசமாக பார்க்குறேன் அப்படின்னா ரொம்ப சிம்பிள். இந்த 1000th வீடியோவை இந்த ஆர்பிடெக் தமிழ் சேனலுடைய ஒரு ரீபூட்டாக நான் பார்க்குறேன். தேட் மீன்ஸ் இந்த 1000 வீடியோஸ் வரைக்கும் நீங்கள் பார்த்தது எல்லாமே ஒரு மாதிரியான கண்டென்ட்டாகவும், இந்த 1000 வீடியோஸ்க்கு அப்புறம் நீங்கள் பார்க்க போகிறது கொஞ்சம் வித்தியாசமான கண்டென்ட்டாகவும் இருக்க போது. வித்தியாசமான கண்டென்ட் மீன்ஸ் யூடியூப்பில் நீங்கள் இது வரைக்கும் கடைசி ஒரு 4-5 மாதம் பார்த்துருந்தீங்கன்னா ஸ்மார்ட் ஃபோன் ரிவ்யூஸ், ஹெட்செட் ரிவ்யூஸ், இந்த மாதிரி ரிவ்யூ வீடியோவாக தான் வந்திருக்குமே தவிர அதை தவிர்த்து எந்த கண்டென்ட்டும் வந்திருக்காது. அதே ஒரு 6 மாதத்துக்கு முன்னாடி ஒரு 3 வருஷமாக பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னா ரிவ்யூ வீடியோஸ் அப்படின்றது அதிகமாக வந்திருக்காது, கண்டென்ட் வீடியோஸும் அதிகமாக வந்திருக்கும். கண்டென்ட் வீடியோஸாக போட்டுட்டு இருந்த டைம்லையும் அந்த அளவுக்கு நமக்கு வியூஸ் போல, சப்ஸ்கிரைபர்ஸ் வரல. இப்போ ரிவ்யூ வீடியோஸாக போட்டுட்டு இருக்கும் போதும் அந்த அளவுக்கு வியூஸ் இல்லை, ரீச்சும் இல்லை. ஸோ இந்த ரெண்டுமே பேலன்ஸ்டாக இருந்தால் மட்டும்தான் ஆடியன்ஸ் நம்மளை நிறைய பேர் பார்ப்பாங்க அப்படின்ற மாதிரி எனக்கு தோணுது. ஸோ அதைத்தான் இனிமேல் இந்த 1000th வீடியோத்துக்கு அப்புறம் நான் பண்ண போகிறேன். ஸோ இனிமேல் இந்த யூடியூப் சேனலில் உங்களுக்கு ஆப்ஸ் வீடியோவாக இருக்கட்டும், இல்லை ஜென்ரல் டெக் ரிலேட்டடான வீடியோஸாக இருக்கட்டும், அதாவது மொபைல் ரிவ்யூஸை தாண்டி டெக்கில் எனக்கு என்னென்ன விஷயங்கள்லாம் இன்ட்ரெஸ்டோ, என்னென்ன விஷயம்லாம் வீடியோ பண்ண தோணுதோ எல்லாத்தையுமே நான் பண்ணுறேன். இப்போ இன்ஸ்டாகிராம்னு பார்க்குறப்ப அதில் வந்து யூடியூப்போட பயங்கரமான ரீச் இருக்குது. என்னோட ஒரு முக்கியமான ரெவன்யூ சோர்ஸும் இந்த இன்ஸ்டாகிராம் தான். அங்கே ப்ரொமோஷனுக்காக வர மொபைல்ஸை தான் நான் இங்கே ரிவ்யூவாக உங்களுக்கு போட்டுக்கிட்டு இருக்கேன். ப்ரொமோஷன் அப்படின்றது அங்கே இன்ஸ்டாகிராமோட முடிஞ்சு, ஓகேவா? இங்கே ரிவ்யூவில் வர்றது எல்லாமே நான் யூஸ் பண்ணி என்னுடைய ஃபீலிங்ஸை தான் கொடுத்துருக்கிறதுனா அதுக்கும் பெய்டுக்கும் எந்த சம்மந்தமும் கிடையாது. ஸோ இப்போ மெயின் ரெவன்யூ சோர்ஸ் தான் அது இருக்கிறதுனால அதுக்கு கம்ப்ளீட்டாக ஒரு பயங்கரமான ஒரு கான்சன்ட்ரேஷன் அதுக்கு போட்டுட்டு இருக்கிறதுனால இங்கே யூடியூப்பில் தட்டு மாதிரி அப்பப்போ தான் ஒரு வீடியோ வந்துக்கிட்டு இருக்கு. அதையுமே ரொம்ப ஃபுல் லென்த்தாக போட்டால் நீங்கள் பார்க்க மாட்டீங்க அப்படின்றதுக்காக அல்ட்ரா பாஸ்ட் ரிவ்யூ அப்படின்ட்டு ஒரு ஃபார்மெட்டில் போட்டிருக்கேன். அதுலேயும் சில கரெக்ஷன்ஸ் நிறைய பேர் சொன்னீங்க, அதையும் நான் ஏற்றுக்கிறேன். ஸோ இந்த 1000th வீடியோவுக்கு அப்புறம் மொபைல் வீடியோஸை தாண்டி இப்போ ஒரு மொபைல் ரிவ்யூ பண்ணுறேன் அப்படின்னா அதுக்கப்புறம் அந்த மொபைலை பற்றி நான் எதுவும் போடுறது கிடையாது. அதை தாண்டி ஒரு மொபைலை ரிவ்யூ பண்ணுறேன்னா அதுக்கப்புறமா அந்த ஃபோனில் வச்சு என்னென்ன விஷயங்கள்லாம் கண்டென்ட்டாக எடுக்கலாம், அது எப்படிப்பட்ட கண்டென்ட்டை நம்ம போஸ்ட் பண்ணலாம் அப்படின்ற நிறைய கண்டென்ட்டும் போடுற ஐடியாவில் இருக்குது. ஒரு ஆளாக இது எல்லாத்தையும் மேனேஜ் பண்ணுறது அப்படின்றது ரொம்ப ஒரு கஷ்டமான விஷயம் தான். பட் இந்த ஆர்பிடெக் தமிழ் சேனலில் நான் இன்னும் கொஞ்சம் பெருசாக பண்ண போடணும், இதெல்லாம் பண்ணி தான் ஆகணும். அண்ட் ஒரு ஆளாக பண்ணுறது அப்படின்றது இந்த டெக் சேனல்ஸ் அப்படின்னு வர்றப்போ ஒரு குறிப்பிட்ட ஸ்டேஜுக்கு அப்புறம் ஒரு ஆளாகவே எல்லாத்தையும் பண்ணிகிட்டு இருக்க முடியுமான்னு கேட்டிங்கன்னா அதுவும் முடியாது, ஹையர் பண்ணி தான் ஆகணும். ஸோ அந்த ஒரு டிசிஷனில் தான் இருக்கேன். என்னோட சேனல் அந்த பாயிண்ட் ரீச் ஆகிடுச்சுன்னா கிடையாது, கிட்டத்தட்ட அந்த ஒரு பாயிண்ட்டுக்கு கொஞ்சம் கீழே இருக்குன்னு வேணால் சொல்லலாம். நீங்கள் இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கிற நீங்கள் சிவகாசி அப்புறம் சிவகாசி அவுட்டரில் இருக்கிற யாருன்னா இருந்தீங்க, என்னோட ஒர்க் பண்ணுறதுக்கு நீங்கள் ரெடியாக இருக்கீங்க அப்படின்ற பட்சத்தில் இன்ஸ்டாகிராமில் என்கிட்ட வந்து நீங்கள் டிஎம் பண்ணலாம். இனிமேலேருந்து கண்டென்ட்டில் கண்டிப்பாக நீங்கள் ஒரு வித்தியாசத்தை பார்ப்பீங்க. உங்களுக்கு இன்னும் அதிகமான வேல்யூ ப்ரொவைட் பண்ணுற மாதிரியான கண்டென்ட்ஸை நீங்கள் இங்கே எதிர்பார்க்கலாம். ஸோ எஸ், அவ்வளோதான். அடுத்த சூப்பரான வீடியோவில் பார்ப்போம்.